அம்மா பிரேமம்மா திருவடி வணக்கங்கம்மா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்களே நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சொற்கோவும் தோணிபுரத் தோன்றலும் நம் சுந்தரனும், சிற்கோலவாத ஊர் தேசிகனும், முற்கோலி வந்திரரேல் நீரு எங்கே, மாமரை நூல்தான் எங்கே, எந்தை பிரான் ஐந்தெழுத்தெங்கே, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும், வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ, மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, மாறாண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கருவாய் கிடந்து கழலே நினையும் கருத்துடையே, உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ காதிரி புலியூர் அரணே. தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே மணிமுடியாக திகழும் ஆணி வேறாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருபாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியனுக்கு மூன்றாவது தூப்பாக ஊத்தங்கரை மையத்திலே சித்தாந்தத்தை எடுப்பதற்கு அன்போடு அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியன் ஆறுநிலை இரண்டாவது தூப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை எனக்கு துவக்க கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அமைப்பை நிறுவி நல்ல முறையிலே நடத்தி கொண்டு வரும் வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையாருக்கும் அவரை சேர்ந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அடியனது வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பாடத்தின் உள்ளே செல்ல இருக்கிறோம். அம்மையார் சொன்னது போல கரெக்டாக நாம் 11 மணி அளவிலே பாடத்தை எந்த அளவிலே முடியுதோ
பெருமான் திருவுருள் அந்த அளவில் நிறுத்தி விடுவோம். கலந்துரையாடலை நாம் அடுத்த தொகுப்பில் வைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி இப்பொழுது நாம் கர்ம தொடர்ச்சியை சிந்திக்க இருக்கிறோம். இப்ப சித்தாந்த தெளிவியல் என்ற தலைப்பு ஏன் கொடுத்தோம்னா, முப்பொருள் தாங்க இருக்கிற உண்மை. பசு, பதி, பசு, பாசம் தான் இருக்குது. இந்த 5 பாசம் என்பது 3: ஆணவம், கர்மம், மாயை. இது 5 பத்தி தான் எல்லா சாத்திரமும் பேசுது. மொத்தம் 14 சாத்திர நூல்கள் இருக்கு. இன்னும் சாத்திரத்துல அடங்காத சில சாத்திர நூல்லாம் இருக்கு. எல்லாமே பேசுவது இந்த 5 பற்றி தான். ஒவ்வொரு சாத்திர நூலும் ஒவ்வொரு கோணத்திலே இந்த செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப அடியேன் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட நூலிலே இருந்து மட்டுமல்ல, 14 சாத்திர நூல்களிலும் இந்த பதி, பசு, ஆணவம், கர்மம், மாயை என்ற தலைப்பிலே கொடுத்துள்ள கருத்துக்களை ஒரே இடத்துல தொகுத்து கொண்டு வந்து ஒரு தலைப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆகவே இது ஒரு புத்தகத்திலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியாது, பல புத்தகத்திலிருந்து நாம் திரட்டிய செய்திகள். ஆகவே இப்போ கர்மம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் சிந்தித்தது நம்முடைய தீவினை நல்வினையிலிருந்து கழித்துக் கொள்ளப்பட மாட்டாது. இப்ப நாம ஒரு 50 நல்வினை செஞ்சிருக்கேன், 100 தீவினை செஞ்சிருக்கேன்னா, இந்த 100 தீவினையில ஒரு 50 கழித்துக்க கூடாதா என்ற கழித்துக்க மாட்டார். 50 நல்வினை செஞ்சிருக்கேன், என்னுடைய பேரேட்டில் இறைவன் குறிச்சு வச்சிருக்கார் 50 நல்வினைகள், 100 தீவினைகள். இப்ப தண்டனை கொடுக்கும்போது 100 தீவினையிலிருந்து 50 நல்வினையை கழித்து கொண்டு மீதிக்கு மட்டும் தண்டனை கொடுக்க மாட்டார். அவருடைய தண்டனை முறை எப்படின்னா, 50 நல்வினைகளுக்கு 50 நல்ல பலன்களை கொடுப்பார் சொர்க்கத்திலே, 100 தீவினைகளுக்கு 100 தீய பலன்களை நரகத்திலே கொடுப்பார். இரண்டுமே பேரலல், ரயில் தண்டவாளம் போல. நல்வினையும் தீவினையும் இரண்டும் ஒன்று சேராது. இது தனியா போயிட்டு இருக்கு, அது தனியா போயிட்டு இருக்கும். இது தனியா அனுபவிக்க வேண்டும், அதை தனியா அனுபவிக்க வேண்டும். ஆகவே நல்வினை செய்தால் சொர்க்க வாழ்க்கை கொடுப்பார். மோட்சம் வேற, சொர்க்கம் வேறங்க. சொர்க்கம் என்பது நாம் அனுபவித்த, நாம் செய்த நல்வினைக்கு ஏற்ப சில புண்ணியங்களை, நல் செயல்களை அங்கே சொர்க்கத்திலே அனுபவித்து விட்டு மறுபடியும் பிறப்பு எடுக்கணும். மோட்சம் என்றால், முக்தி என்றால் மீண்டும் பிறவாத நிலை, இறைவன் திருவடியை அடைச்சுட்டோம் அர்த்தம். அதான் பரமுக்தி, சாயுட்சம். அதே போல் தீவினைக்கு நரகத்திலே சென்று நமக்கு தண்டனை கொடுப்பார். மறுபடியும் பூலோகத்திலே உயிர் பிறக்கும். அது முன்னே சொன்னது போல உயிர் மேகத்திலே சேரும், மேகத்திலிருந்து மழையாக பொழியும், நிலத்திலே தானியமாக விளையும், உணவாக தந்தைக்கு செல்லும், தந்தையிடம் கருவாக தாய்க்கு செல்லும். இது பஞ்சாக்கினின்னு 5 விதங்கள்ல உயிர் மேகத்துல சேருது, மழையா பொழியுது, தானியமா விளையுது, உணவா தந்தைக்கு செல்லுது, தாய்க்கு கருவா போகுது. பஞ்சாக்கினி சொல்லுவாங்க. ஆகவே இப்படித்தான் நமக்கு வாழ்க்கை நடக்குதுங்க. இன்னொன்னு, பொதுவாகவே நாம் செய்த வினை, நல்வினையோ தீவினையோ, அது இந்த பிறவிலே பலன் தராது. பொதுவான விதி அது. செய்த வினை, நல்வினையோ தீவினையோ அடுத்த பிறவியில் தான் பலன் தரும். ஆனா ஒரு விதிவிலக்கு வச்சிருக்காங்க. நாம் செய்த ஒரு மிகப்பெரிய பாவம், அதே மாதிரி மிகப்பெரிய புண்ணியம், அது இந்த பிறவில பலன் கொடுத்துருன்றாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம நாட்டிலே நிறைய இருக்கு. இருந்தாலும் அயல்நாட்டு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இலங்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2009 2010 மே மாசம் அந்த 10ஆம் தேதி 9ஆம் தேதியோ ராஜபக்ஷ அரசு அந்த தமிழர்கள் எல்லாம் வீடுகளும் கொளுத்தி விட்டான். எல்லாரும் கொண்டு போட்டான், கொளுத்திட்டான் வீடுகளும். அதே ராஜபக்சவை 2022 அதே மே மாசம் அதே 10ஆம் தேதி அங்கே ஒரு கலவரம் வந்து அவன் வீடுகளெல்லாம் கொளுத்தப்பட்டு வெளிநாடு தப்பி போயிட்டுலாம் வந்துட்டான். ஆகவே செய்த ஒரு மிகப்பெரிய பாவம், செய்த ஒரு மிகப்பெரிய புண்ணியத்துக்கும் அந்த பிறவிலே பலனை கொடுத்துருவார் இறைவன். பொதுவான விதி, நாம் செய்த நல்வினையோ தீவினையோ அது அடுத்த பிறவியில் தான் பலன் கொடுக்கும். இது பொதுவான விதி. ஆனா ஒரு விதிவிலக்கு என்னன்னா, ஃபார் எவரி ரூல் தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு. அது மாதிரி இது ஒரு விதிவிலக்கு. இன்னொன்னுங்க, நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், கொலை செஞ்சுட்டேன், பரிமாத்தி தோஷம்னுவாங்க. அந்த கொலைக்கு இங்கே தண்டனை பூலோகத்துல நான் எப்படி கொலை தண்டனை கொடுக்கணும்? ஒருத்தன் கொலை பண்ணிடுறான், இந்த கையும் குளமா பிடிச்சிடுறாங்க, வக்கீல் நடத்துறாங்க, கேஸ் நடத்துறாங்க, கோர்ட்ல எல்லாம்
முடிஞ்சு தீர்ப்பாகும் போது என்ன சொல்றாரு ஜட்ஜு, குற்றம் நிரூபிக்கப்படாததால் இவனை விடுதலை செஞ்சுடுறான். ஆனா உண்மையிலேயே அவன் தான் கொலை செஞ்சான், எல்லாரும் பார்த்தாங்க. ஆனாலும் வாத பிரதிவாதங்கள் வைக்கிற இடத்திலே, நீதிமன்றத்திலே அந்த சாட்சிகளை சரியான முறையிலே அங்கே சமர்ப்பிக்கப்படாததால் அங்க ஜட்ஜி என்ன பண்ணிடுறார், கொலை செஞ்சான்னு அவர் கூட தெரியும் உண்மையே, ஆனாலும் வந்திருக்கிற சாட்சியை வைத்து அவர் தீர்ப்பு ஒன்று கொடுத்துடுறார். நம்ம கூட சொல்றோம் எத்தனையோ தீர்ப்பு தவறான தீர்ப்புன்னு சொல்றோம். இது இப்ப பூலோகத்தை தப்பிச்சுட்டேன், நான் கொலை செஞ்சேன், நான் எப்படி எனக்கு கொலை தண்டனை கொடுக்கணும், அல்ல பெரிய ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். ஆனால் அந்த குற்றம் சரியான முறையிலே நிரூபிக்கப்படாதாலே நான் விடுதலை ஆகிவிடுகிறேன். ஏனென்றால் என்ன, நம்முடைய சட்டம் என்ன சொல்றதுன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதான் நம்முடைய நாட்டு சட்டம். 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் தப்பித்துள்ளலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டனை பெறக்கூடாதுன்ற ஒரு நீதி. சரிங்க, பூலோகத்துல அப்படி ஒரு தவறான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கட்டாயம் இந்த மாபாதகத்துக்கு எனக்கு நரகத்திலே கடுமையான தண்டனை கொடுத்துருவார். இந்த பிறையிலே நான் தப்பிச்சு கொள்ளலாம், இந்த பூலோகத்திலே நான் செய்த கொலைக்கு உரிய தண்டனை இல்லை, ருசுவாகவில்லை, அங்கே விடுதலை அடைந்து விட்டேன் என்று நாம் நிம்மதிப்பட்டாலும் அடுத்த பிறவியிலே நான் அங்கே நரகத்திலே அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாலே அந்த கொலைக்கு கடுமையான நரகத்திலே தண்டனை கொடுத்துருவார். அதுதான் இந்த நிறைய நம்ம பார்த்துருவோம், அந்நியன் படத்துல வருதுல, அதெல்லாம் உண்மைதாங்க. சரிங்க, இப்போ இதுக்கு ஒரு என்ன சொல்றாங்க, சித்தியார்ல என்ன சொல்ற, உயிர்கள் அனைத்துக்கும் இன்ப துன்பங்கள் இறைவன் ஆணையாலேயே வந்து சேரும். எல்லாமே நம்முடைய இன்ப துன்பங்கள் எல்லாமே அவருடைய ஆணைதான், வேற யாரும் செய்ய முடியாது. அதே மாதிரி தண்டிக்கிறார் அரசன் பூமி, அதாவது நம்ம நல்லது செஞ்சா அரசன் நம்மளுக்கு பாராட்டுவான். புலவர் வந்து அரசனை பாராட்டி பாடினால் அவர்களுக்கு பொன்பொருள் கொடுப்பார். இன்னொரு காவலாளி ஐயா அவன் கொலை செஞ்சுட்டான ஒரு குற்றவாளி நிறுத்தினால் அவனுக்கு உடனே தண்டனை கொடுப்பார். அதான் அரசன் என்ன செய்வார், நல்லது செஞ்சால் பாராட்டுவார், கெட்டது செஞ்சால் தண்டனை செய்வார். அந்த அரசன் கூட எப்படி நடக்கிறானா, இறைவனுடைய ஆணை வழிதான் நடக்கிறான். அவனுடைய தீர்ப்பு இல்லை, அரசன் வாயிலே இருந்து அந்த தீர்ப்பு வந்தாலும் அதுவும் இறைவன் தீர்ப்பு தான்ற, அப்படிதான் சாத்திரம் சொல்லுது. ஆகவே இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கதை சொல்ல போறோம் உங்களுக்கு. பூலோகத்துல ஒருத்தர் பெரிய கொலை பாவம் செஞ்சுட்டான், மகா பயங்கரமான கொலை பாகம், ஆனா தெரியாம செஞ்சுட்டான். சாத்திரம் என்ன சொல்லுதுங்க, பாவம் 2 விதமா சொல்லுது. புத்தி பூர்வம்னா தெரிஞ்சே செய்கிற பாவம், அபுத்தி பூர்வம்னா தெரியாம செய்கிற பாவம். இப்ப வீட்டுல நம்ம நடந்துட்டு இருக்கோம், எல்லாரும் வீட்லயும் கட்ட எறும்பு ஓடும், பெரிய எறும்பு, அதை பார்த்தாலே பயம் வந்துடும், எல்லாருக்கும் கடிச்சுட்டா அதாயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க தாய்மார்கள், நம்ம கூட என்ன பண்ணுவோம், அந்த கட்ட எறும்பை காலால போட்டு தேய்ச்சிடுவோம். தெரிந்தே செய்கிறோம் கொலை. ஒரு கட்டெரும்பு ஓடு வீட்டுல, அது ஒண்ணு செய்ய போறது, அது மாட்டேங்கோ ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய பழக்க வழக்கத்துல என்ன வந்துடுது, அந்த கட்டெரும்பை காலால போட்டு தேய்ச்சி கொண்டுவோம். இது புத்தி பூர்வ தீவினை, தெரிந்தே செய்கிறோம் ஒரு தீவினையை. அபத்தி பூர்வம்னா என்னன்னா, நம்ம வீட்டுல நடந்து போறோம், நம்ம நடக்குங்கிற பூமியில எவ்வளவோ ஜீவராசிகள் புழு பூச்செல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஒவ்வொன்றையும் கீழே பார்த்து, ஏதாவது கீழே பூச்சி இருக்கா புழு இருக்கான்னு பார்த்து எல்லாம் காலை வச்சு நடக்கிறது இல்லை, நம்ம மட்டும் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம கால் கீழே அந்த பாதம் பட்டு அந்த பூமியில இருக்க பூச்சிகள் புழுக்கள்லாம் இறந்து போகுது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம வேண்டும் என்று அதை கொல்லவில்லை, நம்ம நடந்து போறோம், அது கீழே மாட்டிக்குது. ஆகவே இது நாம வேண்டும் என்று செய்யல. இதுக்கு என்ன பேருனா அபுத்தி பூர்வம்ன்றாங்க. புத்தி பூர்வம்னா தெரிந்தே ஒரு தீவினை செய்யறது, அபுத்தி பூர்வம்னா தெரியாம ஒரு தீவினை செய்யறது. இப்போ இந்த கொலை நான் சொல்ல போற கதையில நடந்த வரலாறு, கதை இல்லைங்க, மனுநீதி சோழ வரலாறு சொல்ல போறேன். இதுல என்ன ஆச்சுன்னா, மனுநீதி சோழனுடைய பையன் அரசகுமாரன் திருவாரூர் வீதியில தேர்ல வந்துட்டு இருக்கான். தேர்ல பவனி வரான், பக்கத்துல படைகள்லாம் வருது, அது ராஜ வீதி, படைகள்லாம் முன்ன போறாங்க. அரசகுமாரன் தேர்ல வரான், தேர்ப்பாக ஓட்டிட்டு போறான். அரசரை பார்ப்பதற்கு, இளவரசரை பார்ப்பதற்கு சின்ன வயசு பையன். மக்கள் தேர்வுல கூட்டமா நின்று, தேர் வேகமா போயிட்டு இருக்கு, ராஜ வீதி. அந்த ராஜா வர நேரத்துல வேற யாரும் குறுக்க வரக்கூடாது.
ராஜவீதினே பேர் அது. அந்த இடத்துல எங்க இருந்தோ ஒரு கன்று குட்டி ஓடு வந்து தேர்காலில் மாட்டின்னு செத்து போகுது. யாருமே எதிர்பார்க்கல. அது எப்படி வந்தது, எங்க இருந்து வந்து யாருக்கும் தெரியும். திடீர்னு பார்த்தா தேர்காலில் மாட்டின்னு செத்து போச்சு. உடனே தேரை நிறுத்திட்டு இவன் போயிடலாம் வீட்டுக்கு. அப்ப மனுநீதி சோழன் என்ன பண்றான், நம்முடைய பிள்ளை இப்படி கொலபாகம் பண்ணிவிட்டான்னு சொல்லி அங்க அந்த கூட்டெல்லாம் அதுக்கு பரிகாரம் ஏதா இருக்கா அப்படி இப்படி கேட்கறாங்க. அவங்களே சொல்றாங்க பரிகாரம், அரசே நம்முடைய அரசர் வந்து சரியாதான் வந்தாரு, அவர் வந்து ராஜவீதி, பல படைகள்லாம் கூட வருது, அந்த இடத்துல வேற யாருமே உள்ள வரக்கூடாது, ஆனால் ஒரு பசுங்கன்று எப்படி வந்ததுன்னு தெரியல, அது வந்து தானாக மாட்டிக்கொண்டு தேர் சக்கரத்தை மாட்டிக்கொண்டு இறந்து விட்டது, இது நம்ம இளவரசர் வேண்டுமென்றே செய்யவில்லை, ஆகவே இது பிராயச்சித்தம் செய்தா சரியாயிடும், கழுவாயிருக்கு அந்த தானம் கொடுக்கணும், இப்படிப்பட்ட பல நற்செயல்கள், ஒவ்வொரு குற்றத்திற்கு ஒரு பல நல்ல செயல்கள் நம்ம செய்தோம்னா அந்த கழுவாய் போயிடும் சொல்றாங்க மந்திரிமார்கள் குருமார்கள் அந்த சொல்றாங்க. நான் அரசன் என்ன சொல்றான், அது எப்படி சரியாகும், ஒரு கன்று இறந்ததாலே அந்த தாய் தானே வந்து அந்த என்னுடைய ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுது, என்னுடைய கன்றை உன்னுடைய மகன் தேர்ல மாட்டிக்கொண்டு இறந்து விட்டது என்று நீதி கேட்டு இந்த பசுதானே வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிச்சது, இது வரைக்கும் இந்த ஆராய்ச்சி பண்ணி அடித்ததே இல்லையே, அப்படிப்பட்ட அரசாட்சி நான் செய்து கொண்டு வந்தேனே, ஒரு குறைகள் ஆராய்ச்சி பண்ணி எப்ப அடிக்கணும்னா ஏதாவது ஒரு தப்பு நடந்திருந்தா அந்த தப்பு பாதிக்கப்பட்டவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அடிச்சு அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பார்கள். இப்ப பசு அந்த செயலை செய்திருக்குது, அது கன்றை பிரிந்தது எவ்வளவு துன்பப்படும், இது எப்படி பிராயச்சித்தம் ஆகும், நீங்க சொல்றது அவனுக்கு பாவம் சேராது, இருந்தாலும் எனக்கு எப்படி அது ஒத்துக்க முடியும், நானு அந்த பசு எவ்வளவு துயரப்பட்டதோ தன்னுடைய கன்றை பிரிந்து, அதுபோல நானும் என் மகனை பிரிந்து துன்பப்பட வேண்டும், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அவன் சொல்றான், இந்த கொலை பாதகத்துக்கு என்னுடைய மகனுக்கு இங்கேயே நான் தண்டனை கொடுத்து விட்டால் நரகத்திலே அவன் சென்று இந்த கொலை பாதகத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாம். அரசர் சொல்ற கவனமா பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி பிராயச்சித்தம் செய்தால் பிராயச்சித்தம் செஞ்சுடலாம், ஆனால் அது பசுவின் துயரத்தை போக்காது. அதனாலே அந்த இளவரசனை அதே மாதிரி தேரின் கீழே வைத்து நான் கொன்று விட்டால் அவனுக்கு நரகத்திலே இந்த கொலைப்பழிக்கு தண்டனை கிடைக்காது, அதனாலே நான் இங்கேயே அவனை தேரில் இட்டு கொன்று விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மைந்தனை, ஒரே வாரிசு, அவனை தேர்காலிலே வைத்து எந்த இடத்துல இந்த கன்று இறந்தோ அதே இடத்துல தேரை ஓட்டி, மற்றவர்களெல்லாம் பயப்படுகிறான், ஓட்ட மாட்டேன்னு சொல்லி அரசனே ஓட்டுகிறான், ஓட்டி அந்த மகனை கொன்று விடுகிறான். இதுக்கு என்னங்க இது, இந்த மாதிரி எங்கேயுமே நாங்க கேட்டது இல்லையே அப்படின்னீங்கன்னா அதுக்கு சாத்திரத்துல ஒரு பிரமாணம் இருக்கு, சாத்திரத்துல நமக்கு ஒரு அத்தாட்சி இருக்கு. மனுநீதி சோழ வரலாற நம்ம போற்றி பகருடை என்ற ஒரு சித்தாந்த சாத்திர நூல்ல நான் சொன்ன செய்திய அப்படியே கொடுத்திருக்காரு அந்த ஆசிரியர். நான் படிக்கிற பாருங்க. ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக ஓடிய தேரின் கீழே, தேர் ஓடி வரும்போது அதன் கீழே மாட்டி உயிர் போன கன்றாலேனா உயிர் விட்ட கன்றுக்குட்டிக்காக அந்த பாவம் நீடு பெரும் பாவம், அதனுடைய வந்த பெரும் பாவம் இன்றே நீங்கும் என, இன்றைக்கே நீங்கிவிட வேண்டும், என்னுடைய பையன் செஞ்ச பெரும் பாவம் இன்றைக்கே நீங்கிவிட வேண்டும் என்பதாலே நினைத்து தன் மைந்தனையும் தேர்க்கு ஊர்ந்தான் வழக்கே வழக்காக தேர்கிழ வச்சு அவனை கொன்று விடுகிறான். அப்போ என்ன தாற்பயம்னா, ஒரு கொலை பாதகம் செய்து விட்டால் அந்த கொலைக்கு பூலோகத்திலே கடுமையான தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க, அது கொடுக்கப்பட்டு விட்டால் நரகத்திலே மறுபடியும் அந்த குற்றத்துக்கு தண்டனை இல்லை. ஒருவேளை தீர்ப்பு தவறாக வந்துவிட்டால், உண்மையான குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுதலை ஆகிவிட்டால் இறைவன் அங்க பார்த்துக்குவார். இங்க நீதிபதி விடுவித்தாலும் உலக நீதிபதி அங்க இருக்கார், அவர் பார்த்துக்குவார், அவர் அந்த தண்டனை கொடுத்துருவார். ஆகவே இப்படிதான் வினையை பத்தி சொல்றாங்க. அப்புறம் ஒரு உயிரை இறந்த பின்னுங்க எல்லாத்தையும் மறந்துடும், முதல்ல சொன்ன எல்லாமே மறந்துடும். இந்த பூலோக வாழ்க்கை, சொர்க்கத்தில் அனுபவித்த இன்ப துன்பம், நரகத்தில் அனுபவித்த
சொர்க்கத்தில் அனுபவித்த இன்பங்கள், நரகத்தில் அனுபவித்த துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்துடும். அப்ப என்ன கேட்கிறாங்க சில பேர், ஏங்க நம்ம முன்னோர் வழிபாடு செய்யறோம், ஆண்டுக்கு ஒரு முறை தவசம் கொடுக்குறோம், அப்ப குருக்கள் என்ன சொல்றாங்க, அங்க காத்துட்டு இருக்காங்க, தர்ப்பணத்தை வாங்க, எழுந்தண்ணி வாங்க காத்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னா சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒரு சாந்தி தாங்க. சாத்திற்கு அதுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் நம்ம செய்யற முன்னோர் வழிபாட்டுக்கும் மற்ற சிறு தெய்வ வழிபாடு, நிறைய சிறு தெய்வங்களை கும்பிடுறோம், சிவனையும் கும்பிடுறோம், குலதெய்வம் என்று ஒரு சிறு தெய்வத்தை இதை கும்பிடுறோம். எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கும் சிவபெருமான் தான் சொல்லிட்டார். நீங்க முன்னோர் வழிபாட்டை ஆண்டுக்கு ஒரு முறை உங்க அப்பா அம்மாவுக்கு தவசம் கொடுக்குறீங்க, படத்துக்கு எல்லாம் ஐயரை வச்சு தவசம் கொடுக்குறீங்க. ஐயர் என்ன சொல்றாரு, காத்துட்டு இருக்காங்க, அப்பா அங்க காத்துட்டு இருக்காரு, எழுந்தனியை கொடுங்க எல்லாம் சொல்றாரு. உண்மையில அந்த உயிர் அங்க ஒன்றும் காத்து இல்லைங்க. ஏன்னா உயிர் இது ஒரு பிறவி இல்லை, நமக்கு கோடான கோடி பிறவி எடுத்து இந்த பிறவி எடுத்துருக்கோம். அப்படி உயிர் போனாலும் ஞாபகம் வச்சிருக்கணும், எத்தனை பிறவை நீங்க ஞாபகம் வச்சிருக்க முடியும்? அது அப்படி அல்ல, சித்தாந்தத்துல சொல்லப்படவில்லை. இதுக்கு பிரமாணம் எங்க இருக்குன்னா, இதுக்கு அத்தாட்சி எங்க இருக்குன்னா சித்தியால இருக்கு. அருள்நிதி சிவாச்சாரியா சொல்ற, இங்கு நாம் சிலருக்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார் அன்றேல், அத்தையும் அத்தனை காண் எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையால் நிற்பது, அங்கு நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பால் அளிப்பான். அதாவது இங்க நாம செய்யற பூஜை எல்லாம் இருக்குங்களே, இங்கு நாம் சிலருக்கு பூஜை ஏற்றினால், சிலருக்குன்னா சிறு தெய்வங்களுக்கு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் அவங்களாம் வந்து உங்களுக்கு வான் தருவாரா அந்த பலனை தர போறாங்க? இல்லை. எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையால் நிற்பது. எல்லா தெய்வங்களும் இந்த உலகத்தில் இருக்க வாழ்கிற தெய்வம் வாழ்வது சொல்ற தெய்வங்கள்லாம் வாழ்வு, நம்மளை போல உயிரினது. எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் யாருடைய ஆணையாலே செயல்படுது? இறைவன் ஆணையாலே நிற்பது. எவருடைய ஆணையால் தான் நிற்குது. ஆகவே நாம் செய்கிற முன்னோர் வழிபாடு மற்ற சிறு தெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் அது ஒரு ஆத்ம சாந்திக்காக செய்கிறோம். ஏனென்றால் இப்படிலாம் பயமுறுத்தினாதான் இவன் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அந்த வழிபாட்டை செய்வான், தவசம் கொடுப்பான், அது பண்ணுவான் அது பண்ணுவான். இல்லை இதெல்லாம் இருக்கு இல்லை என்ன அவன் வழிபடவே மாட்டான். இதெல்லாம் எதுக்கு முன்னோர் சொல்லி வச்சாங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு உணர்வை உண்டாக்குவதற்காக. அதனால அது ஒரு சொல்லி சில செய்திகளை சொல்லி பயமுறுத்தி வச்சிருது. ஆனா உண்மையில சித்தாந்தப்படி பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் இறைவன் சிவபெருமான் தான் நமக்கு அங்கே பலனை தருகிறார். முன்னோர் வழிபாடாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற பிற தெய்வ வழிபாடாக இருந்தால், அதே நிறைய இடத்துல சொல்லிட்டார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனாக அருள்வார். நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அங்கே மாதொரு பாகனார் தான் வந்து இறைவன் அங்கே பெருமாட்டிய இடது பாகத்துல வைத்திருக்கிற பெருமான் தான் வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார்னு அங்க சொல்றாங்க. ஆகவே எல்லா செயல்களுக்கும் பயன் கொடுப்பது பலன் கொடுப்பது இறைவன் தான். இறைவன் ஒரு பெற்றோர் போலவும் ஒரு அரசனை போலவும் ஒரு மருத்துவனை போலவும் செயல்படுறாராம். இறைவன் எப்படி செயல்படுறாருன்னா பெற்றோர் போலவும் அரசனை போலவும் மருத்துவனை போலவும் இறைவன் செயல்படுறாரா. எப்படின்னா பெற்றோரை முதல்ல எடுத்துக்கோ. இப்போ வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கும். அதுல பெரிய பையன் நல்லா படிப்பான், நல்லா செய்வான். பெரிய பையனுக்கு எந்தவித பெற்றோரும் எதுவும் கண்டிக்க மாட்டாங்க, தண்டிக்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, நல்லதே கொடுப்பாங்க, அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா 2ஆவது பையன் அது மாதிரி படிக்க மாட்டான், ரொம்ப அடம் பண்ணுவான். அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய பையனை திட்ட மாட்டாங்க, அவனுக்கு நன்மையை கொடுப்பாங்க, வேண்டியதெல்லாம் வாங்கி தருவாங்க. ஆனா இவனை என்ன பண்ணுவாங்க, சின்னவனை அடிப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க, அல்லது தண்டிப்பாங்க, ஏதோ பல விதமான துன்பங்களை செய்வாங்க. அப்போ 2 பிள்ளைகளை ஒருத்தனை ஒண்ணுமே செய்யல, அவனை போற்றுகிறார்கள், இன்னொருத்தனை இப்படி பாடாப்படுத்துறாங்கன்னா அப்ப பெற்றோர் கொடுமையானவர்களா? அவங்களுக்கு என்ன எண்ணம், இந்த பிள்ளை மாதிரி இவனும் முன்னுக்கு வர வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணம். பெரிய பையன் விதிவசத்தால நல்லபடியா படிக்கிறான், நல்லா செய்யறான், நம்ம சொல்றதா கேட்கறான். ஆனா சின்ன பையன் நம்ம சொல்றதே கேட்க மாட்டான், சரியா படிக்க மாட்டான். அவன் நல்லபடியா கடை தேறி விடுவான். இவனு கடை தேர வேண்டும் என்றால் சற்று கண்டிப்பு வேணும், அதை தண்டிக்கணும். அதெல்லாம் செஞ்சாதான் இவன் நல்ல வழிக்கு வருவான் என்பதற்காக தான் பெற்றோர்கள் ஒரு குழந்தையை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, அவனுக்கு வேண்டியெல்லாம் வாங்கி தராங்க. இன்னொருத்தனுக்கு தண்டிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, தண்டெல்லாம் கொடுக்குறாங்க, சில வீட்டில் கட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப பெற்றோர்கள் கொடுஞ்செயல் பண்றாங்கன்னு அர்த்தமா?
அல்லது அவங்க பிள்ளை மேல அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. பிள்ளை மேல இருக்க அன்பானதான் அப்படிலாம் செய்யறாங்க. ஐயோ இவன் நல்லபடியா வரணுமே, அவன் மாதிரி இவன் நல்லபடியா முன்னுக்கு வரணுமே என்று சொல்லிதான் இவன் மேல கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து இவனை தண்டிச்சு போச்சு வச்சு செய்யறாங்க. ஆகவே இதை மாதிரிதான் இறைவனும் நல்லது செஞ்சா அவங்களுக்கு நல்லதே கொடுத்துட்டு இருக்காரு. கெட்டது செய்யறவங்களுக்கு துன்பங்களை கொடுத்து அதன் மூலயமா நம்மளை பக்குவப்படுத்துறாரு. அரசன் அதே மாதிரிதான். ஒரு அரசாங்கம் நடக்கும், சபையில அரசன் உட்கார்ந்து இருப்பார். அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு புலவர் ஒருவர் அரசனை வாழ்த்தி பாடுவார். உடனே அரசன் கை தட்டுவார், பொற்காசு கொடுப்பார். அதே மாதிரி இன்னொருத்தன் கொண்டாந்து ஒரு திருடனை கொண்டாந்து நிறுத்துவாங்க, அரசே அங்க திருடிட்டான்னுவாங்க. உடனே அப்படியே விசாரிச்சு தண்டனை கொடுப்பார். அப்ப அரசன் என்ன செய்யறார்? நல்லது செய்யறவங்களுக்கு பாராட்டுகிறார், நல்லது செய்யறார். அங்கே தீமை செய்யறவங்களுக்கு தண்டிக்கிறார். மருத்துவர் பாருங்க, மருத்துவர் என்ன செய்யறார்? இப்ப ஒரு பெரிய ஹார்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுங்களேன், சொக்கலிங்க ஐயா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட ஒரு 3 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறார். யாரு? வெவ்வேறு ஆளு, ABC, ஒவ்வொருத்தர் சொந்தக்காரர்கள தனித்தனி ஆள். முதல் நபர் உள்ள போறாரு, டாக்டர் கிட்ட போனதும் அவர் பாக்குறாரு, அது இதெல்லாம் ECG வச்சு பாக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒன்றும் பெருசா அடப்பு இல்லை, மைனர் தான், இப்பதான் ஆரம்பிக்குது. நீங்க ஸ்டோர் வாஷ் ரோஸ் வாஷ் போட்டீங்கன்னா, இந்த மாத்திரை போட்டீங்கன்னா கரைஞ்சிரும் கொழுப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிச்சுடுறாரு. அதே மாதிரி 2ஆவது நபர் போறார். அவருக்கு பார்க்க ECG பார்த்தா ECG கொஞ்சம் மிஸ்டேக் தெரியுது. வேற வழி அடுத்து ஆஞ்சியோ பண்றாரு. ஆஞ்சியோ பண்ணா ஒரு வெசல்ல அடப்பு இருக்கு, ஒரு ரத்த குழாயில் அடப்பு இருக்கு, கண்டுபிடிச்சாரு. அப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு சிறு அடப்பு இருக்கு, ஆனா ஒரு குழா ஃபுல்லா அடைச்சிடுது, அது நம்ம ஒரு ஸ்டெண்ட் வச்சுட்டா உங்களுக்கு அந்த குழா அடப்பு சரியா போயிடும். ஸ்டெண்ட்னா அந்த ரத்த குழாய் போய் அப்படியே விரிச்சு கொடுத்துரும். ஸ்பிரிங் ஸ்டெண்ட் என்பது ஒரு உறுப்பு, ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். அதை உள்ள அந்த ரத்த குழாய் உள்ள வச்சுட்டாங்கன்னா அதை அப்படியே விரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த டென்ஷன்ல அந்த ஸ்பிரிங் ஆனது விரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ரத்த குழாய் விரிந்தே இருக்கும், அந்த அடப்பு அந்த இடத்துல சரியாயிடும். அவருக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. 3ஆவது போனா ECG சரியில்லை, ஆஞ்சியோலையும் 3 அடப்பு போடுறாரு. அப்ப சொக்கலிங்க என்ன சொல்றாரு? டாக்டர் ஐயா, உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், மருந்து மாத்திரம் எதுவும் சரி வராது, ஸ்டெண்ட் வைக்க முடியாது, உங்களுக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணுன்ற. அப்போ அவர் ஹார்ட் டாக்டர், ஒரே டாக்டர் தான், 3 பேர் போறாங்க. ஒருத்தருக்கு மைல்டா இருந்தாலும் மாத்திரையோட முடிச்சுடுறாரு, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் ஒரு ஸ்டெண்ட் வைக்கலாம்னு சொல்லி அது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாரு. 3ஆவதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை, வேற வழியே இல்லைங்க, உங்களுக்கு பைபாஸோ ஓப்பன் ஹார்ட்டோ பண்ணி தான் ஆகணுன்ற. இதே மாதிரிதான் கடவுள் நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, கெட்டது செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு. பெற்றோர் போலவும் அரசனை போலவும் மருத்துவர் போலவும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆகவே நம்ம இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் போது நம்ம என்ன செய்யறப்போ நமக்கு ஒரு நல்லது வந்துட்டா, நான் அவரை பார்த்தேன், இப்போ ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்குறேன்னு வச்சுங்களேன், இப்போ யாருக்கும் ஒரு மெடிக்கல் சீட்டு எங்க வீட்டுல ஒரு பிள்ளைங்க வாங்குறோம்னு வச்சுங்க, அந்த சீட்டு கிடைச்சிருந்தா நான் என்ன சொல்றேன், MLA பார்த்தேன், மந்திரி பார்த்தேன், அவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க, இவரை வச்சு முடிச்சா அவரை வச்சு முடிச்சா சீட்டு கிடைச்சிடுதுன்னு சொல்றோம். ஒருவேளை அந்த சீட்டு மெடிக்கல் சீட்டு கிடைக்கலன்னா, இந்த பாடரசு பெருமாள் கண்ணே இல்லை, தினம் போய் கும்பிடுறேன், மெடிக்கல் சீட்டு கிடைக்காம பண்ணிட்டாரு அப்படின்னு. மெடிக்கல் சீட்டு கிடைக்காததுக்கும் கிடைக்கிறதுக்கும் பெருமாள் காரணம் அல்ல, உங்க பிள்ளையோட முன்வினை காரணம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கலவுக்கீழா ஒரு நல்ல இடம் தான், அதுக்கு கிரெடிட் தான் படுத்துக்கிறோம். என்னால்தான் ஆச்சு, நான் அவரை பார்த்தேன், மந்திரி பார்த்தேன், MLA பார்த்தேன், MP பார்த்தேன்னு சொல்றோம். அது நடக்க முடியலன்னா கடவுள் மேல பழி போடுறோம். அது என்ன சொல்றாங்க பெரியவங்க? எது வந்தாலும் ஈஸ்வர பிரசுவாதமாக நினைச்சுக்கணும்ன்றார். கொஞ்சம் கொஞ்சமா திருத்துறாராம் பெருமான். ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம திருத்துறாராம், ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம திருத்தி 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 முன்னுக்கு கொண்டு வராராம். சுந்தரர் சொல்றார், அவரே திருத்தி திருத்தி கொண்டாடுறாரு, நம்மளாம் இந்த மூளை. சுந்தரர் என்ன சொல்றார்? துருத்தி சுடரே நெய்த்தானத்தாய் சொல்லாய் கல்லாலா பருத்தி நியமத்து உறைவாய் வெயிலாய் பலவாய் காற்றானாய் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம்கொள் கைலாயா. கவனிங்க, சுந்தரர் சொல்றார், திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம்கொள் கைலாயா என்றார். சுந்தரரே நான் திருந்தி திருந்திதான் அவருடைய இடத்தை பிடிச்சேன்னா நம்மளாம் எந்த மூலைங்க? அழுத்தித்து உன்னை அடைந்தோர் வினைகள் அகல அருளாயே. பெருமானே, உன்னை அடைந்து விட்டால்
வினை போகணும்பா, நீ என்ன திருத்தி திருத்தி தான் என்ன உன்னுடைய இதயத்துல கொண்டுக்கிறா அப்படின்னு சொல்ற. அது மாதிரி இந்த பிறவி ஏன் கொடுக்கிறாரா நமக்கு? ஒவ்வொரு பிறவியும் நம்ம திருத்தி திருத்தி தான் முன்னேற்றுறார் பெருமான். ஆகவே வருகிற இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ இறைவன் இவர் சொற்பொழிவு பண்றாரு, அடுத்த பிறகு இவருக்கு நல்லது செய்யணும், எனக்கு நல்லது செய்ய மாட்டார். அல்லது ஒருத்தர் கொலை செஞ்சுட்டான்னா அவனுக்கு அடுத்த பிறகு கட்டளை செய்ய மாட்டார். என்னுடைய வினைப்படி நான் என்ன வினைப்படி செஞ்சிருக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். அவருடைய இஷ்டத்துக்கு இவர் வேண்டியவர், அவர் வேண்டாதெல்லாம் அவருடைய உலகத்துல கிடையாது. இங்கதான் அதெல்லாம் உலகத்துல தான். நமக்கு வேண்டியவர்னா நம்ம ஒரு செயலை அவருக்கு நல்லது செய்வோம், வேண்டாதுன்னா அவருக்கு நல்லது செய்ய மாட்டோம், கெடுப்போம். ஆனா இறைவன் அப்படி இல்லை. வேண்டியவர் வேண்டாதது யாருமே கிடையாது, எல்லாமே அவருக்கு வேண்டியவர் தான். இன்னொன்னு சொல்றாங்க, இறைவனால செய்ய முடியாத செயல் இருக்கு பொண்ணு. இறைவனால என்னங்க எல்லாமே முடியும், இறைவனால என்ன செய்ய முடியாது இருக்குது ஒரு செயல் இருக்கு. இறைவன் எல்லாம் வல்லவர்தான், எல்லாம் செய்வார்தான். ஆனா ஒண்ணு இறைவனால செய்ய முடியாது, கெடுதலே செய்ய மாட்டார். உயிர் குலத்துக்கு கெடுதலே செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட இறைவன் எந்த உயிருக்கும் தான் வேண்டும் என்று ஒரு கெட்ட பலனையோ நல்ல பலனையோ கொடுக்க மாட்டார். நம்முடைய வினைக்கு ஏற்பதான் அவரு அங்கே வாழ்க்கையை தருகிறார். எப்படி ஒரு மாணவன் பரீட்சை எழுதலாம் +2 அப்படின்னா அந்த வகுப்புல 40 மாணவர் பரீட்சை இருப்பாங்க. ஆனா 40 பேர் மார்க்கையும் அந்த விடைத்தாளை திருத்தும் போது ஆசிரியர் 40 பேருக்கு 100 மார்க் போட மாட்டார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தா 100 மார்க் போடுவார். அப்ப விடைக்கு ஏற்ப அந்த ஆசிரியர் மார்க் போடுறார். மாணவன் எழுதிய விடைக்கு ஏற்ப ஆசிரியர் அங்கே மதிப்பெண்களை தருகிறார். இங்க இறைவன் நம்முடைய வினைக்கு ஏற்ப நமக்கு அடுத்த பிறவிகளை கொடுக்கிறார், இன்பமோ துன்பமோ கொடுக்கிறார். ஆகவே எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதமாக நினைத்து வழிபட அனுபவித்து விட வேண்டும். பிரசாத புத்தின்றது இந்த கான்செப்டை நான் ஒண்டிதான் சொல்லிடுவேன். என்னன்னா, அப்ப நீங்க பூஜை பண்ணுவீங்க வீட்டுல, ஒரு கடையில போய் தேங்காய் வாங்கி, ஒரு கடையில வெத்தலை வாங்கி, ஒரு கடையில வாழைப்பழம், ஒரு கடையில கற்பூரம் வத்தியெல்லாம் வாங்குவீங்க. கோயிலுக்கு கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுவீங்க. பண்ணதும் குருக்கள் என்ன பண்றார், உங்ககிட்ட நைவேத்தியம் முடிஞ்சதும் இந்தாங்க தேங்காய்னு தராரா, இந்தாங்க வெத்தலை பாக்குன்னு தராங்க, இந்தாங்க பிரசாதம் தராரு. நீங்க வாங்கி அதை கண்ணில் ஒத்திக்கிறீங்க. நீங்க வாங்கும் போது அதுக்கு பேர் என்ன? தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், கற்பூரம், வத்தின்னு பேர். எப்பொழுது அது பெருமான் திருவடியிலே வைத்து சமர்ப்பணம் ஆகிவிட்டதோ அதுக்கு பேர் என்ன? பிரசாதம் ஆயிடும். அப்ப நம்ம அதை கண்ணில் ஒத்தி கொண்டு வாங்கி கொள்கிறோம். அது போன்று நன்மையோ தீமையோ நமக்கு எது வந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதம். ஏதோ ஒரு எனக்கு நன்மை, இப்போ ஒரு சூழ்நிலை நன்மையா இருக்குன்னா நான் ஏதோ போன ஜென்மத்துல நல்லது செஞ்சிருக்கேன், அதனாலே எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருக்கு என்று சொல்லி அடக்கத்தோடு அனுபவிச்சிடும். ஒரு துன்பம் வருது நாளைக்கு, சரி நாம ஏதோ ஒரு பிறவிலே யாருக்கோ ஏதோ துன்பம் செஞ்சிருக்கோம், அந்த துன்பத்துக்கு ஒரு தண்டனையா அப்ப இறைவன் நமக்கு இந்த தீமையை கொடுத்திருக்கார் என்று சொல்லி நாம அதை அனுபவித்து விடுறோம். அதான் சொல்றார் மாணிக்கவாசகர், என்ன சொல்றார், நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகம் என்றார். அப்பா நீ எனக்கு நல்லது செய்யற கெட்டது செய்யற, நான் தான் அதுக்கு எல்லாத்துக்கு காரணம். முழுமையா பாடுறார் அங்க இதுல திருவாசகத்துல. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமோ குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோன் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. எல்லாம் உன்னுடைய செயல்பா, என்னுடைய வினைக்கேற்ப நீ பாக்குற என்ன அப்படின்னு விடுற. ஆகவே இப்படிதான் வாழன்றாங்க, அதுதான் நல்ல வாழ்க்கை. சரி, இந்த ஊழ் விதி விதின்ற மாதிரி விளக்க முடியுமா அப்படின்னா அது விளக்க முடியாது. விதி பயன் என்பதை நீங்க மதியால விதியை மதியால வெல்ல முடியாது, அதான் உண்மை. சில பேர் சொல்றாங்க விதியை மதியால வென்று விடலாம், அது கிடையவே கிடையாது. ஆகவே இந்த பிறவி நமக்கு தொடர்ந்து கொடுக்கறது இந்த ஆணவங்களை நீக்கத்துக்காக கொடுக்குற. ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு அந்த பக்குவம் வந்து கொண்டே இருக்கிறது. ஊழ் வலிமையானது, விதினா வலிமையானது, தலை விதின்றது. அது மதியால வெல்ல முடியாது. அந்த மதியால வெல்ல முடியாதுன்னா அந்த ஊழால வருகிற கெட்ட பலனை நம்முடைய முயற்சியால விளக்க முடியாதுன்னு அர்த்தம். வருகிற பலன் வந்தே தீரும், அதை மாற்ற முடியாது. ஏனெனில் இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு கைப்பொருள் சேருவதற்கு காரணமாகிய ஊழ் வந்தால் அவருக்கு முயற்சி உண்டாகுமா. ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு வியாபாரம் நடத்துறார், அவர் வியாபாரத்தில் அவருக்கு நல்ல பொருள் சேர வேண்டும் என்று விதி பயன் இருந்தால் அவர் முயற்சி இல்லாமையே அதுக்கு அந்த பொருள் தானா சேர்த்துரும். ஒரு சிறு முயற்சியை அந்த பொருளை அவருக்கு சேர்த்துரும். ஒருவேளை அதே மாதிரி ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார்,
அவருக்கு பொருள் சேர்வதற்கு உரிய விதி இல்லை. அப்போ அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவருக்கு பொருள் சேராது. ஆகவே பொருளின் ஆக்காய்வுக்கு துணை காரணமா முயற்சி இருக்க கட்டி நம்ம முயற்சியால நம்ம வருகிற வினையை மாற்ற முடியாது. வருகிற இன்ப துன்பம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதை நம்முடைய திறமையாலேயோ அல்லது வழிபாட்டாலேயோ கடுமையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வழிபாட்டால அந்த கடுமையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கட்டி முழுமையாக இல்லாமல் ஆக்க முடியாது. ஆகவே வந்த வினை அனுபவித்து ஆகணும். இறைவனுடைய வினை வழி என்று அனுபவித்து விட்டால் அதால நமக்கு எந்த பந்தமும் வர, அடுத்த தீவினை தோன்றாது. ஆனா இப்போ நம்ம என்ன செய்யறோம், நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்து விட்டால் அந்த சூழ்நிலையை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக சில தவறான செயல்களை கடைபிடித்து அந்த சூழ்நிலை இந்த கொஞ்சம் நீட்டிச்சுக் கொள்கிறோம். இப்போ ஒரு மாச காலம் தான் எனக்கு ஒரு இன்ப சூழ்நிலை விதிப்படி அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் நான் அந்த இன்ப சூழ்நிலையை ஒரு தவறான செய்கை செய்து இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு நீட்டிச்சுக் கொள்கிறேன். அப்ப ஒரு தீவினை வந்துடுது. அதே மாதிரி ஒரு எனக்கு தீவினை ஒன்று நடக்குது. இப்போ அது ஒரு 10 நாள் அனுபவிச்சா ஆகணும் அந்த தீவினையை. ஆனா நான் என்ன பண்றேன், என்னுடைய திறமையாலோ அப்படி இப்படி மதிய ஒத்தாலேயோ சில தீவினைகளை கடைபிடித்து அந்த துன்பத்தை ஒரு வாரத்தை போக்கிக் கொள்கிறேன். அப்ப இங்க ஒரு தீவினை வந்துடுது. ஆகவே நம்ம அனுபவிக்கும் போதே நம்முடைய முயற்சியால தீவினை தோன்றி விடுது. ஆகவேதான் இந்த பிரசாத புத்தியோட இருக்கணுன்றாங்க. சிவன் முக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு பெரிய புராணத்துல. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். பெரிய புராணத்துல சீவன் முக்தர் நிலையை சேக்கிழார் பெருமான் சொல்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். கேடுனா தீமை, ஆக்கம்னா நன்மை. ரெண்டும் அவங்க கிட்ட கெட்டு போச்சான். தீமை வந்தாலும் அதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க, நன்மை வந்தாலும் அதுக்காக சந்தோஷப்பட மாட்டாங்க. ரெண்டையும் சமமா இருப்பாங்க. தீமையும் சமமா பார்ப்பாங்க, நன்மையும் சமமா பார்ப்பாங்க. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அவங்க கிட்ட செல்லாது. ஒரு கெட்ட சூழ்நிலை வந்துடுதுன்னு சொல்லி தோண்டு போக மாட்டார்கள். ஒரு நல்ல சூழ்நிலை வந்து விட்டு இருந்து துள்ளி குதிக்க மாட்டார்கள். ரெண்டுலையும் சமமா இருப்பாங்க. ஓடும் செம்மனும் ஒக்கவே நோக்குவர். கீழே ஒரு பொற்காசு கிடந்தாலும் இங்க ஒரு ஓடு கிடந்தாலும் ரெண்டும் ஒன்னாதான் பார்ப்பாங்க. இது பொண்ணு என்று எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, அது ஓடுன்னு தள்ள மாட்டாங்க. ராமகிருஷ்ணனும் சாரதா தேவியும் கடத்தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்க. பழைய காலத்துல மண் ரோடு. இப்ப ராமகிருஷ்ணரும் சாரதா தேவியும் திருமணம் ஆனாலும் தாம்பத்தியம் இல்லாம கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர்கள். இந்த அம்மா பின்னால வராங்க, இவர் முன்ன போறார் ராமகிருஷ்ணர். அங்க போகும்போது ஒரு பொற்காசு கிடக்குது ரோட்ல. இவர் என்ன பண்றார், பின்னால வர மனைவி இந்த பவுனை பார்த்தா ஆசைப்படுவாளே என்று நினைத்து பெருவர்களாலே ஒரு பள்ளம் தோன்றார். சின்ன பள்ளம் தோண்டி அந்த காசை தள்ளிட்டு மேல மண்ணை மூடுறார். பின்னால ஒரு 10 அடி தள்ளி இந்த அம்மா வந்துட்டு சாரதா தேவி. கணவர் அங்க நின்று ஏதோ காலால செய்யறத அந்த அம்மா தூரத்துல பாக்குறாங்க. அவங்க வரதோட அந்த காசை மறைச்சு விடுறாரு, பொற்காசு. கிட்ட வந்து அந்த அம்மா கட்டிச்சு, சாரதா தேவி என்ன பண்ணீங்க, நம்ம கீழே பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டது. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னா. இல்ல ஏதோ காலால ஏதோ இப்படி பண்ணீங்களே, மண்ணெல்லாம் தள்ளிங்களே என்னன்னு கேட்டுச்சு. வேற வழியில உண்மையை சொன்னா, இங்க ஒரு பொற்காசு கடந்ததுமா, அது நீ பின்னால வர நீ பாத்தீங்கன்னா அதுக்கு ஆசைப்படுவேன்னு நினைச்சு அது உன் கண்ணில் படாத இருக்கட்டும் சொல்லி சின்னதா ஒரு பள்ளம் தோண்டி அவர் மறைச்சம்மா அப்படின்னாரு. அந்த அம்மா கேட்டுதான், இன்னமா உங்களுக்கு பொற்காசுக்கு ஓடுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு கேட்டுதான். இன்னமா உங்களுக்கு அது பொற்காசு இது ஓடுன்னு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு கேட்டு. அப்ப யார் பக்குவப்பட்டாங்க? ராமகிருஷ்ணோட அந்த அம்மா பக்குவப்பட்டு போச்சு. ஆகவே இதுதான் சிவன் முக்தர் இயல்பு. ஓடும் செம்மனும் ஒக்கவே நோக்குவர். இறைவன் கேட்கிறார் சிவன் முக்தரை பார்த்து, அப்பா உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சத்தியபாத நிலைக்கு வந்துட்ட, உனக்கு முக்தி கொடுத்துடுறேன்னு கேட்கிறார். வேண்டாம் இறைவா, உன்னை கும்பிடுற அன்பு வந்துருந்தா போதும். உன்னை தினம் பார்த்து இந்த ஊர்ல வந்து கும்பிடணும். பாடரச பெருமானே, நடராஜ பெருமானே, தினம் உன்னை வந்து பார்த்து கும்பிடணும். அதுவே எனக்கு போதுமா, முக்தியே வேண்டான்றாங்க. உன்னை இங்கேயே பார்த்து கும்பிட்டு உன்னை தினம் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, உன்னை கும்பிடுறதை தவிர வீடும் வேண்டாம், வீடுனா முக்தி வேண்டாம் அப்படின்றாங்க. அதனால அப்புறமே அங்க சொன்னார், குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிஷிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும்
இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்றார். இறைவா, உன்னுடைய குளித்த புருவத்தை பார்க்கணும், உன்னுடைய படித்த சடையை பார்க்கணும், உன் உடம்புல திருநீர் பனி போல பூசிருக்கு அதை பார்க்கணும், கொவ்வை செவ்வாயில் குமிஷெரிப்புனா பல்தெரியா சிரிக்கிறது புன்முறுவர் அதை பார்க்கணும், உன் எடுத்த பொற்பாதம் குஞ்சித பாதம்ன்றதை எப்படி சொல்றாரு பாருங்க அப்பர் பெருமான். குஞ்சித பாதம்னா வளைந்த திருவடின்னு அர்த்தம். அதை எடுத்த பொற்பாதன்ற அதை பார்க்கறதுக்கே வேணுமா இன்னொரு பிறவின்றார். ஆகவே எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாமம் அனுபவித்து விட்டால் நமக்கு இறைவன் அந்த அடுத்தபடியாக ஆகாமையும் ஏறாது. ஆகவே நம்ம இப்ப வருகிற இன்பமோ துன்பமோ நாம வயலில் விளைஞ்சதை தான் அறுவடை செய்யறோம். நம்ம வயல்ல என்ன விளைவிச்சோமோ அந்த விளைச்சலுக்கு ஏற்பத்தான் இப்போ அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். நெல் விதைச்சோம்னா நெல் அறுவடை பண்ணுவோம், கேழ்வரகு விதைச்சா கேழ்வரகு அறுவடை பண்ணுவோம், திணை விதைச்சால் திணை அறுவடை பண்ணுவோம். நாமெல்லாம் வினையை விதைத்து வினை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். வினையை விதைத்து நல்வினை தீவினை என்ற வினையை விதைத்து அந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம வினையை விதைத்தா என்ன வரும்? நமக்கு அறுவடை வினை தான் வரும். ஆகவே நம்ம அனுபவிக்க வேண்டிய விதி பயனைத்தான் அனுபவிக்க முடியும். நீங்க என்னதான் முயற்சி செய்தாலும், நீங்க என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும், உங்களுக்கு வருகிற ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ உங்கள் திறமையாலேயோ அல்லது வேற எந்த முயற்சியாலேயோ நீக்க முடியாது. அது கட்டாயம் நடந்தே திரும்ப. ஒருத்தர் உபன்யாசம் கேட்கணுன்றார். ஒரு ஊர்ல பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவா வந்திருக்கார், சிவஞானி வந்திருக்கார், அவர் அருளரை அங்க நடத்துறார். ஒருத்தர் ஆசைப்படுறார், அவரை போய் கேட்கணும், அந்த சொற்பொழிவு கேட்கணும் ஆசைப்படுறார். அப்போ அந்த அருளுரை கேட்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற விதி அவருக்கு உண்மையிலே இருந்தால் அதை கவனமாக கேட்க வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு வரும். உண்மையிலே விதிப்படி அவர் அந்த உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்று அவர் தலையெழுத்து இருந்தால் அவர்கிட்ட என்ன வரும்? முதல்ல அங்க போய் நாம அந்த உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் வரும். அதற்கு அடுத்தது அந்த இடத்துக்கு செல்வதற்கான ஒரு முயற்சி எடுப்போம். நம்ம விதிப்படி அந்த உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்று தலைவிதி இருந்தால் அந்த உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நம்ம கிட்ட தோன்றும். அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு அந்த கிரியை முயற்சி எடுப்போம். பஸ்ல போவோம், அந்த இடத்துக்கு போயிட்டு போற அந்த உபன்யாசத்தை கேட்போம். ஆகவே அந்த விதி இருந்தால்தான் இதெல்லாம் நம்மகிட்ட தோன்றும். அந்த உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்ற விதி இல்லை என்றால் அதை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் நம்ம கிட்ட தோன்றாது. அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நம்ம எடுக்க மாட்டோம், போக மாட்டோம். ஆகவே எல்லாமே விதிப்படி நமக்கு நடக்குது, அதை மாற்ற முடியாதுன்ட்டாங்க. ஆகவே விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம வாழ்க்கை வாழணும். சமமான பாவத்தோட வாழ்ந்தால் அடுத்த நமக்கு பிறகு நல்லதா அமையும். எப்பொழுது சிவனடியே சிந்தித்து இருக்க வேண்டும். நமக்கு எல்லாவற்றுக்கும் சிவபெருமானே சிவனடியே சிந்தித்துனா முதல் நமக்கு ஏன் அடியார்கள் சொன்னாங்கன்னா எப்பொழுதும் இறைவன் திருவடியை நம்ம நெஞ்சிலே எரிச்சு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அடியார் சொல்றாங்க. எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை நம்முடைய நெஞ்சிலேயே எரிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நம்ம சிவனடியார் சொல்றோம். தாழ் தலைன்றாங்க, தாழ் தலைன்றாங்க. இறைவனுடைய தாள்கள் நம்முடைய தலையில இருப்பதாக ஐதீகம். ஆகவே சிவனை மறவாம நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அவனே தலைவன். அவன் அருள் இல்லாமல் நம்மால் ஒரு அணுவையும் அசைக்க கூடாது என்று நம்பிக்கை வரும். நம்ம நினைக்கிறோம் நான் தான் நாம என்ன சொல்றோம், எதா இருந்தாலும் நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலே நான் என்று சொல்வதற்கு நமக்கு யாருக்குமே அருகதை இல்லை. எல்லாமே அவர் தான் செய்விக்கிறார். நான் இங்க பேசுறேன்னா நானே பேசுற மாதிரி நினைச்சுன்னா போச்சு, நான் கீழே போறேன்னு அர்த்தம். குறிப்பு கையில வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த பேசும்போது அந்த செய்தியெல்லாம் உள்ள இருந்து அவர் அனுப்புற. அப்பதான் சொன்னேன் அவங்க சாருமதி அம்மா கிட்ட, ஐயா முடிச்சிருவீங்களா கேட்டாங்க. அம்மா தான் சொற்பொழி ஆரம்பிக்கிற நேரத்துல அது எப்படி பெருமான் கொண்டு போறாரு எனக்கு தெரியாதம்மா, முடிக்கலாம்னு நினைச்சா அது முடியாம போயிடும். ஆகவே எப்படி முடியுதோ பெருமான் திருவள்ளுவர் சொன்னேன். ஏன்னா நான் நினைச்சு இதுதான் பேசணும், இந்த இன்னைக்கு இதை இப்படிதான் சொல்லணும் எல்லாம் நினைக்கிறதே இல்லைங்க. அந்த படத்தை தரவா படிச்சிடுவோம். பேச ஆரம்பிக்கும் பொழுது கருத்துக்களை சொல்லும் பொழுது பெருமான் உள்ள இருந்து உணர்த்தி கொண்டே வருகிறார். ஆகவே அதை உணர வேண்டும். நம்மளாம் வெறும் பூஜ்யங்க, நம்மளாம் வெறும் பூஜ்யம். பூஜ்யத்துக்கு முன்னால ஒண்ணு போட்டீங்கன்னா என்ன இருக்கும்? ஒண்ணு இல்லை, மதிப்பே இல்லை. ஆனா பூஜ்யத்துக்கு பின்னால ஒண்ணு போட்டீங்கன்னா 10, அதுக்கு பின்னால இன்னொரு சைபர் போட்டீங்கன்னா 100,
இன்னொரு பூஜ்யம் போட்டீங்கன்னா 1000. இப்படி பூஜ்யத்துக்கு முன்னால எத்தனை பூஜ்யம் போட்டாலும் அது மதிப்பு அதிகமாகினே போகும். அது மாதிரி நம்மெல்லாம் பூஜ்யம், எல்லாமே பூஜ்யம். நம்மால எதுவுமே இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் நான் தான் செய்யறேன். நான் என்று சொல்வதற்கு நமக்கு யாருக்குமே அருகதை இல்லை. நம்ம எல்லாம் அடியார்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். அடியேன், அதனாலதான் அடியேன் நம்ம எல்லாம் சொல்றோம். சிவனை நம்ம சைவத்துல இருக்கவங்களா அடியேன்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம எல்லாம் நான் என்று சொல்வதற்கு ஒருத்தர் தான் உரிமை இருக்கு. அவருக்கு சிவபெருமான் ஒருத்தர் தான் நான் என்று சொல்ல. ஏன்னா அவர் தான் நினைத்ததை செய்கிறார். நம்ம நினைத்து செய்ய முடியாது. யார் ஒருவன் தான் நினைத்து செய்கிறானோ அவன் தான் நான் என்று சொல்லிக்கொள்ள ஒரு தகுதி உள்ளவன். நம்மளாம் நான் என்று சொல்லிக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள். அதனாலதான் இப்ப அடியேன்னு சொல்லிக்கிறோம். வைணவத்துல அவங்க தாசன் சொல்லிக்கிறாங்க. ஆகவே இறைவனுடைய அருளை மறக்க கூடாது. நாம எல்லாம் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருடைய அருள் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது. அதனாலதான் ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிட்டாங்க, இறைவனுடைய கலப்பு இல்லாமல் உலகத்திலே எந்த பொருளுக்கும் இருப்போ இயக்கமோ இல்லை. இறைவனுடைய கலப்பு இல்லாமல் உலகத்திலே எந்த பொருளுக்கும் இருப்போ இயக்கமோ இல்லை. ஆகவே இறைவன் அருளை நினைத்து கொண்டே நாம் செயல்பட வேண்டும். ஒருவேளை நம்ம விதிப்படி நமக்கு கடுமையான துன்பம் வந்து விடுத்து வச்சுங்க, அதை எப்படி போகணும்ன்றாங்க சாஸ்திரத்துல. ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுது, அல்லது ஒரு தவறான ஒருத்தர் வந்து நமக்கு கேஸ் போட்டுறான் நம்ம மேல வச்சுங்களேன். நம்ம நியாயமா இருக்கும், ஆனா ஒரு வேண்டும் நம்ம மேல ஒருத்தர் போய் கேஸ் போட்டுறான். அப்போ நீங்க என்ன பண்ணணுமா, அறநெறிகளின்படி அதை போக்க வேண்டுமா, சட்ட வழிகளின்படி அதை போக்க வேண்டுமா. வேற எந்த தவறான முயற்சியில இறங்கக்கூடாது. உண்மையிலேயே நாம நிரபரையாக இருந்தாலும் கூட நம்ம மேல ஒரு அபாண்டமாக ஒரு பழியோ பாவமோ சுமத்தப்பட்டால் அதை அறநெறிகளின்படி வாழ்ந்து அந்த துன்பத்திலிருந்து மீள வேண்டும், அல்லது சட்ட வழிகளின்படி அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் தாண்டி நம்ம வேற ஏதாவது தீவினை ஆரம்பிச்சோட பாவம் வந்துடும். ஆகவேதான் துன்பம் வந்தா அதை பொறுமையாக சிவபெருமானை நினைத்து அனுபவித்தோட வேண்டும். அந்த துன்பத்தை நீக்க தவறான முயற்சிகளை நம்ம எடுக்கக்கூடாது. ஒன்று நேர்மையான முறையிலே அதை அணுக வேண்டும், இறைவன் திருவுருளை நினைத்து அதை அணுகி மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது சட்ட வழிகளின்படி அதை போக்கிக் கொள்ள வேண்டும். நாம ஒரு தவறான முயற்சி செய்து அதுக்கு அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடாது. ஆகவே அதே மாதிரி இன்பம் வந்தாலும், விதிப்படி நமக்கு ஒரு இன்பம் வந்தாலும் அப்படி துள்ளி குதிக்காமல் இறைவன் அருளால் நமக்கு இந்த ஒரு நல்ல நிலை வந்திருக்கு என்று சொல்லி நினைத்து அதையும் அடக்கத்தோடு அனுபவிச்சோம்ன்றாங்க. ஆகவே அறநெறிகளுக்கு புறம்பான வழிகளிலே எதை அனுபவக்கூடாட்டாங்க. இன்பமோ துன்பமோ அறநெறிகளுக்கு புறம்பான வழியிலே அவைகளை அனுபவிக்க கூடாது. ஆகவே அப்ப எப்போ அறநெறிப்படி நீங்க வாழ முடியும்னா, இப்ப நம்மளாம் அறநெறிப்படி வாழ்கிறவர்கள். ஏனென்றால் நம்ம தோத்திரங்களை படிக்கிறோம், சாத்திரங்களை படிக்கிறோம், நிறைய புராணங்களை படிக்கிறோம். அதுவும் நம்ம குடும்பத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் தினமும் தக்க அறிஞர்களை வைத்து ஒவ்வொரு சாத்திரமோ புராணமோ ஏதோ ஒரு விளக்கம், எந்தவித சிரமமும் இல்லாம வீட்டிலே இருந்து கொண்டு, பொருள் செலவு இல்லை, நேர செலவு இல்லை, வீட்டு வேலையும் கிடல, அதே சமயத்துல சிவ சிந்தனையோடு நம்ம பொழுது போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ரெக்கார்ட் பண்ற அம்மா கோயம்புத்தூர்ன்றாங்க, கேட்கறவங்க ஈரோடு அம்மா அங்க இருக்காங்க, என்னுடைய குருநாதர் மாணவர். வேலைமான்றவங்க என்னுடைய குருநாதர் லிங்கவாசக ஐயாவுடைய மாணவி அவங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துல கேட்டுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளாம் சைவ அடியார்கள். இது பேர் தான் சத்சங்கம்னு சொல்றாங்க. சத்சங்கம்னா சத் என்றால் நல்லது, சங்கம் என்றால் கூட்டுறவு, அடியார்கள் கூட்டுறவு. நம்ம சாத்திரங்களை படிக்கிறோம், தோத்திரங்களை படிக்கிறோம், சரி கிரியை யோகம் என்ற சிவ புண்ணியங்களை செய்கிறோம், சிறப்பாக செய்து வருகிறோம். ஆகவே நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலும் அற வாழ்க்கை தான் வாழும். ஆகவே சிவசிந்தனையோடு செய்யும் எல்லா செயல்களுக்கும் சிவபெருமான் அருளாலே நல்ல பயனையே தரும். சிவபெருமான் சிந்தனையோடு நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் அவருடைய அருளாலே எல்லாமே நல்ல பலனையே தரும். ஆகவே சிவசிந்தனையோடு இருக்கும்போது நம்ம கெட்டது செய்ய மாட்டோம். சிவபெருமான் நினைச்சு கொண்டு நீங்க தப்பான காரியம் செய்வீங்களா? மாட்டவே மாட்டீங்க. நம்ம எந்த செயலை செய்தாலும், நான் ஒரு தீமை, இப்ப நான் தனியா ஒரு ரூம்ல உட்காந்துருக்கேன், நான் இங்க ஒரு தீமை செய்தா நான் நினைக்கிறேன் எனக்கு தான் தெரியும் அந்த தீமை செய்யுது, நான் ஒரு கெட்ட பழக்கம் செய்யறேன்னு வச்சுங்க, அல்ல ஒரு ஸ்மோக் பண்றேன், யாருதான் பாக்கலையே, கதவு மூடி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்க உங்ககிட்ட பேசிட்டு அப்படி ஒரு ஸ்மோக் பண்ணிருக்கேன்னு வச்சுங்க, எனக்கு மட்டும் தெரியும் நான் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியாது, ஆனா அவர் பார்த்துட்டு இருக்காரு.
ஏன்டா இந்த மாதிரி உபநேசம் பண்ற இடத்துல இப்படி பண்றேன்னா அவரு அது பாவத்துக்கு அங்க கணக்கு எழுதுவார். ஆகவே சிவசந்திரோடு இருக்கும்போது நமக்கு அந்த தீய செயல மனசு செல்லாது. சிவபெருமான் நினைவோடு பிரார்த்தித்து பயனை அனுபவிக்க வேண்டும். ஆகவே எப்போதும் வழிபட்டு வந்தால் சஞ்சிதம் ஆகாமே அகலும். அவருடைய நினைவு இல்லாம மாறாம நம்ம கிட்ட இருந்தா நம்முடைய சஞ்சிதமும் போயிடும், ஆகாமையும் போயிடும்ன்றார். என்ன பண்றாரு குருநாதர்? சிவபெருமா நீங்க நினைச்சா உங்க நெஞ்சில வந்து குடியேறி விடுவாராம். நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேணாம், நீங்க நினைச்சா போதும். அங்க திருப்பாவளி மூலஸ்தானத்தை விட்டு உங்க நெஞ்சில வந்துடுவாராம். திருமூலர் சொல்ற, நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமில் பாடி பணிமில் பணிந்தபில் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வனே. நாடும் நகரம், அதாவது நம்ம வெளியூருக்கு போறோம்னு வச்சுங்க, போய் இறங்குறது நம்ம என்ன செய்யறோம்? முதல் வேலை நானும் தான், என்னையும் சேர்த்தான். அந்த ஊருக்கு போனதுமே பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கணும், இங்க எங்கெங்க ஹோட்டலு, நல்ல ஹோட்டலு, சாப்பாடு ஹோட்டல்னு கேட்கறேன். நானும் அப்படிதான் கேட்டேன். ஊத்தங்கரைக்கு மாமா போன கூட பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கணும், ஐயா இங்க எங்கெங்க ஹோட்டல், நல்ல ஹோட்டல் செய்வேன்னா அங்க சங்கர் ஹோட்டல்னா. எல்லாரும் அப்படிதான் கேட்கறோம். ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்க, அப்படி கேட்க கூடாது. நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம்னு வச்சுங்க, முதல்ல அந்த ஊர்ல அருள் பாலிக்கிற சிவபெருமான் திருநாமம் என்ன, அவர் யாரு, அந்த திருக்கோயிலை கட்டியது யார், அவருடைய வரலாறு என்ன, அம்பாளுடைய திருநாமம் என்ன, இதெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு முதல்ல செய்ய வேண்டிய வேலை அந்த கோயிலுக்கு போய் பெருமானை தரிசித்து விட்டு பாட வேண்டும். என் குரல் சரியில்லை, என் குரல் கீச்சு குரல், கட்ட குரல், அதெல்லாம் நினைக்காதீங்க. நமக்குன்னு ஒரு பிரிவு கொடுத்துட்டா, நமக்குன்னு ஒரு குரலை கொடுத்துட்டான், நீங்க மாத்திக்க முடியாது. அன்பதான் பாக்குறாரு இறைவன். உங்க குரலை அந்த கீச்சு குரலா அதெல்லாம் பார்க்கல, உங்க அன்பதான் அவர் பாக்குறாரு. ஆகவே என்ன செய்யணுமா, அப்படிப்பட்ட தேடி தேடி திரிந்து தேடணுமா. இந்த ஊர்ல எந்த மூலை, அங்க 5 கிலோமீட்டர் தள்ளி தான் போவோம், 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த கோயிலுக்கு போவோம், போயிட்டு பாடணும், பாடணும், பாடி பணிமை கீழே விழுந்து வணங்கணும். தலையால வணங்கணும், கையால கும்பிடணும், கண்ணால அவர் பெருமானை பார்க்க வேண்டும், வாயால திருமலை பாட வேண்டும், காலாலே கோயிலை வலம் வர வேண்டும். இப்படிலாம் செஞ்சா கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வேணும், நம்ம நெஞ்சத்திலே வந்துருவார் இறைவன்ற. ஆகவே இதான் வாழ்க்கை, இப்படிதான் நம்ம வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரி வாழ்ந்தால் நமக்கு எந்த காலத்தில் துன்பம் வராது. இறைவனையே நினைத்து கொண்டு நாம் எல்லா செயல்களும் செய்து வந்தால் இறைவன் அருளாலே நமக்கு வருகின்ற இன்பம் அல்லது துன்பம், இன்பம் நல்லபடியா இருந்தால் கொஞ்சம் அதிகமாகும், துன்பம் வர வேண்டிய துன்பம் கொஞ்சம் கடுமையை குறைப்பார். அடடா அப்படி பாவம் செஞ்சிருந்தா கூட இந்த பிறையில இந்த உயிர் இப்படி எல்லாம் நன்மை செய்யுதே என்று சொல்லி அந்த கடுமையை கொஞ்சம் குறைப்பார். தலைக்கு வந்து தலைப்பாட போச்சுன்ற மாதிரி அந்த கடுமையை கொஞ்சம் குறைப்பார். ஆகவே சிவ வழிபாடு நமக்கு எந்த காலத்திலும் நன்மையே தரும் என்பதாக சொல்லி அந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் இறைவனுடைய அருளை நம்ம சீக்கிரமாக பெற முடியும். இப்பெல்லாம் நம்ம சைவத்துல இருக்கிறோம், எல்லாருமே கிட்டத்தட்ட இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பிரிவே 2 பிரிவே நமக்கு இறைவன் திருவடியை கொடுத்துருவார். அடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் இதை விட அட்வான்ஸான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அது அவருக்கு தான் தெரியும் எப்படி கொடுக்க போறார், எப்படி நம்ம முன்னேற்ற போறார். ஏன்னா நம்ம எல்லாமே அவரை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். பல ஊர்ல நம்ம இருக்கிறோம் எல்லாரும். ஆனா நம்முடைய குறிக்கோள் எல்லாம் இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளா தான் நம்ம எல்லாம் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய சிந்தனையோடு நம்ம சதா சர்வகாலமும் எண்ணெய் ஒழுக்கு போல நம்முடைய மனதிலே சிவசிந்தனை இருந்து கொண்டே இருந்தால் நம்மால தீவினை எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுள் தண்டிப்பார், பாபம் சேரும் என்ற அந்த எண்ணம் நமக்கு வந்துடும். ஏன்னா சாஸ்திரங்களை படிக்கிறோம், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க இப்படி செய் அப்படி செய்யாது சொல்லியிருக்காங்க. ஆகவே நமக்கு அந்த சிந்தனையோடு இருக்கும்போது நல்ல எண்ணங்களே தோன்றும், தீய எண்ணங்கள் தோன்றாது. தீய எண்ணங்கள் தோன்றவில்லை என்றால் நம்ம தீமை செய்ய மாட்டோம், அப்படி தீமை செய்யவில்லை என்றால் புதிய ஆகாமியம் நமக்கு தோன்றாது. ஆகவே இந்த ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம் 3மே நமக்கு கழிக்கப்படும். அது பின்னால அடுத்த வகுப்புல எனக்கு நேரமாக்கி விட்டதாலே எல்லாம் தீபாவளி என்றதாலே இந்த அளவிலே நாம் இந்த நிறைவு செய்து இன்னும் கொஞ்சம் இருக்கு கர்மத்திலே. அதே அடுத்த வாரத்திலே அந்த கர்மத்தை தொடர்ச்சியை முடித்துவிட்டு மாயை தொடங்குவோம் என்பதாக சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு, ஏனென்றால் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம். இந்த பேராசிரியர் எனக்கு நம்முடைய பூங்குணத்துல பூனாவுடைய தம்பி குணா, அவர் தான் இந்த விதையை எனக்கு விதைச்சவர். நான் மாட்டோம் அப்படியே சொற்பொழுது தான் பண்ணியிருந்தேன்.
அது எங்கன்னா நம்ம மேனகா அக்காவுடைய அந்த காரியத்துல குணா தான் சொன்னார், மாமா இந்த மாதிரி திருமுறைகளாம் ஆசிரியர் கேட்கறாங்க போடுங்க. இல்லைங்க அதெல்லாம் என்னால முடியாது, இல்ல போடுங்க, நீங்க பாடலாம், நீங்க தான் சொற்பொழிலாம் பண்றீங்க. அவர் தான் அந்த விதையை விதைச்சவர். அதே மாதிரி அடுத்த வருஷமும் சித்தாந்தத்துக்கு மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமாமா, நீங்க போடுங்க. இல்லைங்க அதெல்லாம் கஷ்டங்க, சித்தாந்தம் பேச. இல்லைங்க மாமா பேசுங்க, நிறைய பேர் உங்களால பிஇ படிச்சவங்களாம் பேசுறாங்க அப்படின்னாங்க. இந்த வகையிலே இந்த சித்தாந்தத்துக்கோ அல்லது திருமுறைக்கோ நான் வருவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தது போனாவுடைய தம்பி குணா அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் இந்த விதையை விதைச்சவர். எனக்கு இந்த சிந்தனையே வரல. வைத்தாகிட்ட படிச்சதுமே அப்படியே தூக்கி எல்லாம் ஏற கத்திட்டு அவன் சொற்பொழில போயிட்டேன். கந்த புராணம், பெரிய புராணம், திருவிழா புராணம் அப்படின்னு சொற்பொழில போயிட்டு 1000 சொற்பொழில் பண்ணி அதனாலதான் இந்த தமிழ் கிடைச்சது. அதே மாதிரி இப்ப அடியனுடைய வாழ்க்கையில் இன்னொரு அத்தியாயத்தை என்னுடைய அருமை மகள், என்னுடைய அண்ணன் மகள், அவங்க அப்பா அவ்வளவு அன்பா இருப்பார். அதாவது பிரேமாவுடைய அப்பாவோ அம்மாவோ அவ்வளவு அன்பா இருப்பாங்க. சொந்த மாமனார் கூட அவ்வளவு அன்பா இருக்க மாட்டார் என் மேல. அது மாதிரி பக்ரியா அண்ணா என்னை பார்க்கக்குள்ள நின்று ஒரு 10 நிமிஷம் நின்று பேசா போக மாட்டார். அதே மாதிரி அவங்க அம்மா மேனகாக்கா ராஜேஸ்வரி விட்டுறா, ராஜேஸ்வரி விட்டுறா, ராஜேஸ்வரி விட்டா சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய பெண்கள் எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து, ஒரு நல்ல சூழ்நிலை எனக்கு உருவாக்கி கொடுத்து, இப்படிப்பட்ட அடியார் கூட்டத்தில் எனக்கு ஒரு பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்து என்னை 2வது அத்தியாயத்துல கொண்டு செல்றா. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி, இறைவன் திருவுருள் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்மெல்லாம் வெறும் கருவிதான். அவர் தான் நம்மை இயக்கி கொண்டு வருகிறார். எதை எப்போது யாருக்கு தரணும்னு அவருக்கு தெரியும். அந்த வகையிலே திருவள்ளுக்கு நன்றியும் வணக்கத்தை சொல்லி இந்த ஆளுநர் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம். நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி, அருமை அருமை.